வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. கில் அப்படின்ற ஒரு மூவி வந்து ஹிந்தி ரிலீஸ் ஆயிருந்தது 2023ல். ஸோ அதை வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துருவ் விக்ரம் தான் நடிக்க போகிறாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகானில் ஒரு மேசிவான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பைசன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிம் கில் அப்படின்ற மூவியோட ரீமேக். ஏன் வந்து துருவ் விக்ரம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா வர்மாவோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அந்த ஃபிலிமில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவருக்கு, இன்க்ளூடிங் மீ, நானுமே அவரோட ஃபேன் ஆகிட்டேன் அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு ரொம்ப அக்ரஷனாக வந்து நடிச்சிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபிலிம் தான் இது. கில் அப்படின்ற மூவியோட ஸ்டோரியை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லவர் கூட ட்ரெயினில் போயிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் அந்த ட்ரெயின் உள்ள 40 தீவிரவாதிங்க நுழைஞ்சிருவாங்க. அந்த இடத்துல எல்லாரையுமே கொன்னுட்டு அந்த ட்ரெயினையை சூறையாடுறது தான் அவங்களோட பிளானாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹீரோ எப்படி ஃபைட் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றி ஒரே ஆளாக அங்கே நிற்க போகிறாரு. இதுதான் மூவியோட ஸ்டோரி. வேறு லெவலான ஆக்ஷன் கொரியோகிராஃபி அங்கே இருக்கும். பெஸ்ட்டான ஃபைட் சீன்ஸ், ஹாலிவுட் லெவலுக்கு அங்கே ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மூவி வந்து ட்ரெயின்குள்ளே தான் இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு எந்த சீன்லேயும் போர் அடிக்காத அளவுக்கு ஃபயரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மூவியில் இருக்கும். ஸோ தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்குறதா பாருங்கள். பட் இவர் நடித்தார்னா நம்ம தமிழ் சினிமாவில் வேறு லெவலான மூவியாக வந்து இது இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து அப்டேட் அஃபிஷியலாக நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். பைசன் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். துருவ் விக்ரம் வந்து இந்த மாதிரி வயலண்ட்டான கேரக்டர் நடித்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிளாக் பஸ்டராக ஆக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆதித்யா வர்மாவோட இம்பேக்ட் எங்கேயும் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.